அப்போ பாருங்க என்னன்னு சொன்னால் இந்த மணவரை பார்த்தீங்களே, அதான் நான் கனக ஆழத்துக்கு பிறகு இப்படி ஒரு மணவரையோட சாமத்தியோட காண்றேன். சாமத்தியோட பார்க்க மஸ்கெட்டா நான் என்னோட சாமான் துளைஞ்சு போச்சென்று நினைச்சிருந்தேன். முழுவதும் ஒரு சாமானுமே என்னிடமிருந்து மிஸ் பண்ணப்படவில்லை. வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் தமிழ் கிழவன். எல்லாருக்கும் நன்றிகள், நிறைய நன்றிகள் சொல்ல வேணும். என்னுடைய காணொளிகளை நிறைய பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட 40,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் வந்து ஒரு புதுமை அல்ல, பழமை என்று தான் சொல்ல வேணும். ஏனென்றால் எங்களோட பாரம்பரியங்களால் கடைப்பிடிக்கப்பட்டு வந்து இடநிறுத்தப்பட்டு நாகரிக மோகத்தில் வேறு விதமான டிசைன்கள்லையும் இதுகள்லையும் வந்து கொண்டிருக்கிற எங்கள்ட விழாக்களில் ஒரு பழமையை திருப்பவும் புதுமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த விழாவின் நடத்துனர்கள். அதை பற்றிய இதை காணுவோம். இங்கே பார்க்க தெரியுதோ மணவரை உண்டு. இந்த மணவரையை நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு முதல் பார்த்துருப்பீர்கள் பாருங்க. உள்ளுக்கு போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்போம். அதில் இந்த மணவரையில் ஒரு விழா செய்யக்க, ஒரு மண விழாவோ அல்லது பூப்பணித நீராட்டு விழாவோ அது செய்யக்க அதில் உள்ள சிறப்பு சும்மா கதிரையை போட்டு டெக்கரேஷன் பண்ணி போட்டு செய்யலாம் தானே? இல்லை, அது இப்போ அது முந்தின காலத்தில் திருமணம் கல்யாணம் பண்ணி செய்கிறேன்னு சொன்னால் இப்படி ஒரு மணவரையை வச்சு அவை ஒரு ராசா ராணி மாதிரி அவை வச்சு இருக்கிறதுக்காகத்தான் இந்த இதாண்ட அவைகளை நாங்கள் இப்படி வச்சுருப்போம். ரெண்டு அவைகளும் உறுதிமொழி சொல்லுங்கன்னு செய்ய போகிறவர்களும் கிட்டத்தட்ட இது வந்து கோயிலில் எப்படி செய்கிறோமோ கோயில் இந்த அமைப்பில் தான் இந்த மணவரை அமைஞ்சிருக்கு. இந்த மணவரை வந்து கோயிலுக்குள்ளே நாங்கள் ஒரு மண்டபத்தில் செய்யக்க கோயிலின் இது தன்மை வராது. இந்த மணவரையில் வச்சு செய்கிற போது ஆலயத்தில் நாங்கள் செய்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டு. இதிலே இந்த மணவரையில் கிடைக்குது. ஓகே. மஸ்கெட்டா பாருங்க. இப்போ
பிள்ளைன்னு அப்பா அம்மா தம்பி தங்கச்சி சரியோ. இப்போ இன்றைக்கு இந்த விழா நடக்கிறது ஒரு புதுமையாக இருக்குது. ஆனால் பழமையாக நாங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கிறோம். இந்த முத்துமணவரை எல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கிறோம். இது ஒரு புதுமையாக இப்போ இருக்கிறவர்களுக்கு தெரியுது. என்றால் இப்போ இந்த மணவரை இப்படியான மணவரைகள் இல்லையல்லோ. இப்படியான எண்ணம், இப்படியான சிந்தனை இந்த முத்துமணவரை வைக்கணும்னு சொல்லி ஏன் உங்களுக்கு வந்தது? பழைய நினைவு பழைய நம்ம கலாச்சாரத்தை கொண்டு வரணும். கலாச்சாரம் ஓகே ஓகே. புதுசு வந்து எல்லாம் டிசைன்கள் தானே. இது கொடுத்தா இப்ப எல்லாரும் கேட்பினாங்க. இது என்ன விஷயம்? பழைய கலாச்சாரத்துல வளர்க்கணும். சின்ன பிள்ளைய கட்டாங்க இது என்ன மணவரை இது அவளுக்கு தெரியாது இல்ல. இது இப்ப எல்லாம் பெருசு பெருசுல இருக்குது, குட்டியால இருக்குது. இது அவன் இது ஒரு புது மோட்டோ சொல்லி நான் சொல்றேன். கலாச்சாரம் பிள்ளைய நான் வளர்க்கணும். ஸ்ரீலங்கா முறைக்கு ஓகே ஓகே அந்த இதுக்கு வளர்க்கணும். அப்படியான இதோடு தான் இந்த இதை நீங்கள் செய்திருக்கிறீங்க. நீங்களும் சொல்லவா? நானும் அதைத்தான் விரும்புகிறேன். எங்களோட சமுதாயம் இதாக போகக்கூடாது. அந்த பணவரை எடுத்து வச்ச எல்லாம் அப்படியே தூசி தண்ணி தான் கொண்டு வர வடிவான மணவரை. அது கன விடயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துது. என்ன அம்மா இதே மணவரை தான் செய்திருக்கோம், பிள்ளைக்கு அதே மணவரை. அதே மணவரையில செய்யறீங்களா? இல்ல சரி, பிள்ளையோட கல்யாணம் கூட அந்த மணவரையெல்லாம் ஓகே. அப்படியான இது. அப்ப இனி வார சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படியான நிகழ்வுகள் கூட சமுதாயத்தை விட்டு கொடுக்காம இதே பண்பட்டு அதே பண்பட்டு நினைக்கிறீங்க. வடிவும் பார்த்து பிடிக்க கூடாது மணவரை. இது வடிவுதானே நான் சொன்ன வடிவில் சொல்லி அது பாப்பம் கிடைச்சால் கிடைக்கட்டுக்கு இல்லாட்டா என்ன வாங்க 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 அங்கே வாங்க கமரா அப்படிங்க வாங்க.
அது பரவாயில்ல, பரவாயில்ல. நெல்லுங்க இதை முடிச்சிட்டு உங்களுக்கு போயிட்டு தரேன். அவ்வளவுதான், நீங்க கதைக்கிற விஷயம் தான் போயிட்டு என்ன. ரொம்ப நன்றி. இப்படியான நிகழ்வுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க? இப்படியான மொத்தமான அந்த மனவரையை பாத்தீங்களே, ஒரு புதிய மனவரை எல்லாரும் வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கலாச்சாரங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப நம்ம தமிழ்லாம் பாக்குறேன் நீங்க. ஓகே வாங்க. இனி அடிக்கடி பாருங்க. ஓகே சரி, பாய். ஒரு புதிய நிகழ்வு, பழமையானதான், ஆனால் புதுமையா இருக்குது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு புதுமையா இருக்குது. நிச்சயமா நீங்கள் தான் பிள்ளைகள் தாய்மாவன் கேள்விப்பட்டேன். என்னன்னு சொன்னா, நான் தான் இந்த நிகழ்வுல தாய்மாவன். இந்த நிகழ்வுல நான் அன்றைக்கு இந்த சாமச்சனங்கள்ல தாய்மாமனா இருக்கிறதுல வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா, எங்களுடைய பாரம்பரிய அடையாளங்கள் வந்து இன்றைக்கு இந்த நவீன காலத்துல எல்லாமே குறைஞ்சு கொண்டு போகும். அதுக்கான மரியாதையே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து அந்த எங்களோட தாயகத்துல ஒரு முத்து மணவரைய வச்சு செய்யற அந்த அப்படியான ஒரு சாமதி சடங்காக இது செய்தது வந்து ஒரு சிறப்பா இருக்குது. மற்றது வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு தாய் வழி சமூகம். தாய் வழி சமூகம் இன்றைக்குள்ள தாய் மாமனுக்கு வந்து எங்களோட பண்பாட்டுல வந்து குடும்ப வாழ்வியல்ல பண்பாட்டுல ஒரு தனித்துவமான இடம் ஒன்று இருக்கு. தாய்மாமன் தானே எல்லாரையும் விட பெரிய ஆள். நிச்சயமா தாயை விட தகப்பனை விட தாய்மாமன் தான் முக்கியம். பெரிய வலிமையான உறவு. ஒரு குழந்தை பிறப்புல இருந்து இறப்பு வரையும் தாய்மாமன் என்பது குடும்பத்துல ஒரு முக்கியமானது. அப்ப எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை நெறிப்படுத்துறது மாமா தான். மாமா வந்து கட்டன் ரைட்டா சொன்னா எங்களுக்கு அதுதான் எங்களை வாழ்க்கையை நெறிப்படுத்தும். ஆனா இன்னைக்கு வெளிநாடுகள்ல வந்து தாய்மாமனுக்குரிய அந்த அந்தஸ்து, அதுக்குரிய மரியாதை எல்லாம் இன்னைக்கு பெருமதி இல்லாம போயிட்டுது. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு தாய்மாமனாக இதுல நின்று செய்யறது ஒரு விஷயம் நல்ல சிறப்பா சந்தோஷமா இருக்குது. மற்ற எங்களோட முத்து மணவரைன்றது வந்து அது எங்களோட சைவ பண்பாடுல ஒரு முக்கியமான விடயம். ஒரு சாமதி சடங்குன்னு சொன்னா ஒரு பெண்ன்றது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து லட்சுமி. ஒரு பெண் பிறப்புன்றது வந்து அந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி. அவளது லட்சுமிகரமாக அவளை ஒரு இறை நிறைய செய்யறதா அந்த பூப்புனித நீராட்டு விழா. பூப்புனித நீராட்டு விழா. ஆமா ஆமா. ஓகே ஓகே. நல்ல சிறப்பா வந்தவங்க. எனக்கு சில விஷயங்கள் விளங்க இல்லை. ஏனென்றால் வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு சில விஷயங்கள் விளங்க இல்லை. என்னன்னு சொன்னால், அந்த தாய்மாமன் தான் அந்த கொத்துல ஒரு காம்பி சத்திரத்தையும் வச்சு அதுக்குள்ள நெல்லு, வேற எலுமிச்சம்பழம் ஒன்று இதான் இருக்கு. இதெல்லாம் என்னத்துக்கு? அது என்னன்னு சொன்னா, ஒரு பெண் வந்து பூ பெய்து வீட்டை இருந்து அவளை நாங்கள் ஒரு வெளியிடத்துக்கு கூட்டிட்டு வந்து வாரோம். வெளியிடத்தை கூட்டிட்டு வரைக்குள்ள வந்து நாங்கள் அவளை வெளியிடத்தை கூட்டிட்டு வரைக்கும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்க பார்க்கலாம், வந்து வைரவரப்ப நிற்பாருன்னு சொன்னா வைரவர் எப்பொழுதுமே வந்து இரும்புலையா இல்ல இரும்போட சேர்த்து எலுமிச்சம்பழத்துல இருப்பார். அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து வைரவர் காவல் காத்து அவளை அந்த காமாட்சி விளக்குல மங்களகரமாக பக்குவமா கொண்டு இங்க சேர்க்கிறது வந்து அது ஒரு மரபு. ஆமா ஒன்று. அது நெல்ன்றது வந்து எங்களுடைய பண்பாட்டுல அது ஒரு புண்ணிய தொடர்பட்டது. சோறு அப்ப நெல் போட்டு அதுல காமிச்சத்தை வச்சு எலுமிச்சம்பழம் கூட்டி அதுக்குரிய 3 குறிகள் சந்திரன் வச்சு வைரவருக்கு பாதுகாப்போட அவள் வந்து செய்யறதும் ஒரு பண்பாடாக இருக்குது. இது வந்து நாங்கள் மதமண்டலத்துக்கு அப்பால தமிழர்களுக்கு ஒரு வாழ்வியல் பண்பாடு. இன்றைக்கு முன்னோர்கள் பண்டைய காலங்கள்ல இருந்த விடயங்கள் வந்து இன்றைக்கும் அதெல்லாம் தக்க வைக்கப்பட வேண்டிய விடயமா இருக்குது. ஆராத்தியல் கூட அப்படித்தான். ஆமா, இது சமயம் சார்ந்தது மாத்திரமல்ல, மதம் சார்ந்தது மாத்திரமல்ல, மக்களுடைய வாழ்வியல்.
வாழ்வியல் சார்ந்தது, பாதுகாப்பு சார்ந்த ஒரு சமய ஒரு சடங்கு. சடங்கு. இப்ப நாங்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பண்பாடு இருக்கு. அந்த பண்பாடு எங்க என்று சொன்னா அவர்கள் பிறந்து வளர்கின்ற மண், அந்த வாழ்வியல் சூழல்லாம் அந்த பண்பாட்டை கிரியேட் பண்றது. அப்ப இந்த பண்பாடுன்றது வந்து எங்க ஊர்ல முன்னோர்கள் உருவாக்கின அந்த பண்பாட்டை நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் உணர்வு எப்படி கொடுக்க போவோம்னு சொன்னா இந்த பண்பாட்டுகளை அவரோட சரியா கையளிக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து அந்த பண்பாடு உணர்வோட இருக்கும். நாங்கள் இல்லா காலத்துல கூட அந்த பிள்ளைகள் அந்த தமிழ் உணர்வோட தமிழ் பண்பாட்டோட வாழணும் இருக்கணும் தான் என்னுடைய விருப்பமா இருக்கு. உங்களுடைய விருப்பம். அதுக்கு தான் இந்த நிகழ்வை செய்திருக்கிறீங்க நீங்கள். நிச்சயமா. ஆனால் இதுல நான் இன்னும் ஒன்று கேட்கணும். இந்த பூப்புனித விழாக்கள் நடக்க அது சிலர் பரிகாசமாக விமர்சிக்கிற இதுகள் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா வந்து விமர்சனங்கள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நான் ஓப்பனா சொன்னா ஆரம்பத்துல கூட எனக்கு இந்த பூப்புனித நீராட்டங்களால பெரிய உடன்பாடுகள் இருக்கு. ஆனால் ஒரு ஆழ்மன தேடல், அது தொடர்பான தேடல்கள், எங்களோட பண்பாடு தொடர்பான தேடல்களை தேடிக்கொண்டு போய்க்குள்ள நாங்கள் அதுக்குள்ள உள்ளுணர்வோம். அப்ப உள்ளுணரும் பொழுதுதான் அதனுடைய பெருமானங்கள் எங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்ப்போம், ரெயினியன் குவால்டும் மார்த்தனிக்ல 400-300 வருஷத்துக்கு முதல் தமிழர்கள் கூலிகளாக கொண்டு சேர்க்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் தமிழ் என்ற உணர்வை அவர்கள் எப்படி தக்க வைக்கிறார்கள் என்று சொன்னா இந்த பண்பாட்டு நிகழ்வுகளோட அவர்கள் காளியை வழிபடுவது, முருகனை வழிபடுவது, பொங்கல் செய்வது, பறையடிப்பது தமிழ் பேச மாட்டாங்க. ஆனால் தமிழ் என்ற உணர்வு அவர்களுக்கு தக்க வச்சது இந்த விடயங்கள். அதுபோல இங்க இப்ப எங்க புறங்க பிள்ளைகள் இப்ப 2-3 தலைமுறைக்கு பிறகு இங்க தமிழ் என்ற உணர்வை நாங்க தக்க வைக்க போறோம். ஆனா இந்த நிகழ்வு நடக்கும். இந்த நிகழ்வு குடும்பமா ஒன்று கூடுறது, ஒரு பண்பாட்டோட ஒரு பக்குவத்தோட செய்யக்குள்ள அது வந்து இன்னும் ஒரு மலர்ச்சியை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில். நல்ல விளக்கம். ஒரு சிறிய உதாரணம் தர முடியுமா? இந்த பூப்புனித நீராட்டு விழாவுக்கு இது என்னத்தான் வெளிப்படுத்துது என்ற ஒரு சின்ன விளக்கம். நிச்சயமாக வந்து இப்ப ஆரம்பத்துல பார்க்கும்போது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து தாய்வழி சமூகம். தாய்வழி சமூகம் என்ற நிலையில வந்து ஒரு தாய்மாமன் ஒரு முக்கியமான ஸ்தத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்குரிய அத்தனை விடயங்களும் ஒரு பெண் பூப்பெய்தவுடன் அவளுக்கான தண்ணி வாப்புல இருந்து அவளுக்கான கல்யாண சடங்கு எல்லா வரைக்குமே தாய்மாமன் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாதிரி தமிழ்ல சொல்லி இருக்குது. பார்க்கலாம் வந்து மனைவி இல்லாத சொல்லுது. அதே மாதிரி பெண்ணுக்கும் ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண் சொல்றது. அவள் பூப்பெய்கின்ற பொழுதுதான் அவள் பெண்மைக்குரிய தன்மைக்குள்ள அடைகிறாள். அவள் வந்து பூப்பெய்த பிறகுதான் ஒரு பெண்மைக்குரிய தன்மைக்குள்ள அவள் பூவையாகிறாள். அப்ப இதெல்லாமே வந்து இந்த தமிழ் சொல்லாடல்கள்ல எல்லாமே பொருத்தமாக இருக்குது. அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பண்பாட்டு படியாக இன்னைக்கு ஆராய்ச்சி இருக்கிற விடயங்களோட பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒவ்வொரு முறைகள் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த முறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இப்ப ஆலாத்தி எடுக்க போனேன். நாங்கள் போய் ஆலாத்தி எடுத்துக்கிட்டு ஆலாத்தி எடுக்கிற ஒரு பொம்பளைட்டு கேட்பான். நிச்சயமா என்ன இந்த ஆலாத்தியை பற்றி கொஞ்சம் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். நான் இன்னொன்னு சொல்லணும் வந்து இப்ப இந்த நிகழ்வுக்கு நான் ஐயா தமிழ் கிழமை நான் தான் அழைச்சினான். அதுக்கு ஒரு பிரதான காரணமா இருந்தது என்று சொன்னா இன்றைக்கு வெளிநாடுகள்ல வந்து கொண்டாட்டங்கள் வந்து வட இந்தியாவிலும் இறக்குமதி செய்யப்பட்ட பாலிவுட் ஸ்டைல்ல தான் எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு மனவரை கூட எங்களை மங்கள நிகழ்வுகள்ல காண கிடைக்காது. தாய்மாமனுக்கு கூட உரிய மரியாதை எல்லாமே பாலிவுட் ஸ்டைலுக்கு மாறிடுது. அப்ப அது வந்து எங்க அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய பண்பாட்டு வேர்களை அறுக்கிற மாதிரியான விடயம். அப்ப இன்றைக்கு இப்படி ஒரு விடயம் மனவரை வச்சு முத்து மனவரை வச்சு ஒரு பண்பாட்டு ரீதியா செய்யக்குள்ள அது அடுத்த தலைமுறைக்கு காவிச்சியம் என்று சொன்னா இப்படியான யூடியூபர்ஸ்ல வந்து பதிவாயிருந்தா தான் இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவங்க தேடி பார்க்கக்குள்ள இது பதிவாக இருக்கும். அந்த வகையில தமிழ் கிழவனுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்றேன். ரொம்ப நன்றி. நானும் ஒரு தாய்மாமன், நிறைய மருமக்கள் இருக்குன்னு எனக்கு, நிறைய சகோதரி என்ற பிள்ளைகள் பாப்போம் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த மரியாதை எனக்கும் கிடைக்குமான்னு பாப்போமா. ரொம்ப நன்றியா. ஓகே ஓகே. இதை பற்றி என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கள்? இது செய்கிறத பற்றி உங்களுடைய சந்தோஷம் என்ன? என்ன அவரெல்லாம் சொல்லிட்டாரு. அந்த தலைமையை இந்த தலைமையை பார்த்துட்டு
என்ன மைக்கா தொலைச்சு போட்டேன் தேஜி மைக் எங்கேண்டு விழுந்து வச்சு எங்கேன்னு தெரியல. வணக்கம் அம்மா. என்னென்றால் நான் இதில் இருந்து பார்த்தேன் இந்த பால் ரொட்டி இருக்கா இது இதாண்டு போட்டு எறிஞ்சிகள் அந்த மாதிரி அதுதான் எங்கண்ட இனி வரும் காலங்களில் இந்த பால் ரொட்டி எறிகிறதுக்கு ஆட்கள் இருக்கிறேன் எறிகிறது என்ன எறிஞ்சாலும் அந்த மாதிரி இருக்கு எங்கிட்ட அம்மாவும் அப்படி அந்த விஷயங்கள்ல சரியான கட்டிக்காரு. இப்போ இந்த ஆராய்ச்சியை பற்றி சொல்லுங்க என்னன்னு சொல்லி. ஆளாச்சி என்ன எங்க பிள்ளைகள் பழகட்டும் தான் இப்ப இளம் பிள்ளைகளை கூப்பிட்டு விட்டு வழி நடத்தினாங்க. எங்களுக்கு பிறகு கீழே 3 தடவை ஆட்டி பொம்பளைன்ற வலது கை பக்கத்தால தூக்கி 3 தடவை சுற்றுவோம். கேட்டிகளோ கீழே 3 தரம் ஆற்றி பொம்பளைன்ற வலது கை பக்கத்தால தூக்கி 3 தரம் கொண்டு வர்றது. கொண்டு வந்து 3ஆவது தடவை தலைக்கு நீனால. அப்ப மாப்பிள்ளையும் பொம்பளையும் என்றால் யார் நின்றாலும் பொம்பளை பக்கத்தால எடுத்து தான் இதனும். ரைட் ரைட் ரைட். பக்கத்தால கொண்டு போகணும். அப்ப இதுல ஏன் எடுக்கிறவே அந்த தண்ணி இல்ல அது அந்த என்னன்னு சொல்றது அந்த எங்களுக்கு தெரியும் அது கண்ணி பிள்ளைகள் இப்ப எல்லாம் இடவழி விடுறோம். பழைய காலத்துல இப்படி ஒரு நிகழ்வு வந்தா 9 நாள் 11 நாள்ல அதுக்கான நடவடிக்கை செய்து முடிச்சிருவீங்க. ஓகே ஓகே. என்னன்னு சொன்னா யார்கிட்ட கண்ணுக்கும் பொம்பளை பிள்ளைகளை காட்ட மாட்டீங்களா? அதுல தோஷங்கள் இதுகள் கூடாதுன்றதுக்காக ஆம்பளை கண்ணுக்கும் தெரியாமலே நான் தோய வார்த்தைக்கு தான் வெளியில விடுறது. அந்த காலத்துல சாமர்த்தியப்பட்டால் பொம்பளைய படிக்க விட மாட்டேன். 9 நாள் 11 நாள் வரைக்கும் மேல வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அந்த வேப்பில வச்சு அது வந்து ஒரு அம்மன் ஒரு சொல்லுமா சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுவாங்க ஒரு கோப்பம்ல வந்து ஒரு அம்மன் இது அந்த பிள்ளைக்கு நாங்கள் யாரும் பார்த்து ஆசைப்படுவோம். அழகா இருக்குது. எல்லாரும் எல்லாத்த கண்ணும் படம் கண் குட்டிகள் எதுவும் வராம இருக்கிறதுக்கு அது கோப்பம் பாவம். ரொம்ப நன்றி அம்மா. சிறந்த விளக்கங்கள். இனிவரும் சமூகத்துல இப்படியான நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றதுக்காக வேண்டியான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்திய விழா என்று சொல்ல வேணும். நீங்கள் பிள்ளைன்ற அம்மம்மா அப்பம்மா ரைட் ரைட் அப்பம்மா. ஓகே ஓகே ஓகே. அப்பம்மா தகப்பன் வழி அப்பம்மா. தகப்பன் வழி அப்பம்மா. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் அம்மா. சரி. சாப்பாடெல்லாம் ஆயதும் அப்படி தானே வாங்க. இது என்ன சாப்பாடெல்லாம் கொள்ளி வச்சிருக்கிறீங்க? கறிகளை காணையில் கணக்கு சின்ன பிள்ளைகளை தானே. ஓகே ஓகே ஓகே. அதான் நீங்களா சாப்பாடு பரிமாற போறீங்க? இவரா? நான் வந்து தமிழ் கிழவன் என்று சொல்லி ஒரு சேனல் உண்டு. நான் அங்கே முன் வயசில் இருப்பேன். அந்த கொஞ்சம் இஷ்டத்தாக வருகிறேன். நான் அங்கே முன் வயசில் இருப்பேன். அந்த கொஞ்சம் இஷ்டத்தாக வருகிறேன். சொன்னால் இந்த மணவரை பார்த்தீங்களே
அதான் நான் கனக ஆழத்துக்கு பிறகு இப்படி ஒரு மணவரையோட சாமத்தியோட காண்றேன். சாமத்தியோட பார்க்குறேன். அது ஒரு அதிசயமாக இருக்கு. 15 ரூபா வருஷம் வரைக்கே பார்த்துட்டு கொஞ்சம் திகைச்சிட்டேன். பிரான்ஸில் இருக்கா இன்னும் இப்படி வேண்டான் உண்மை. ஓகே ஓகே. ஆனால் பிரான்ஸில் எரிவரும் காலங்கள்ல இப்படி இந்த மணவர் வந்தாலும் வருவேன். எனக்கு தெரியல. ஏன்னாண்டா இப்போ புது புது மாடலை ஸ்டைலுக்கு செய்யணும். இப்போ வார பிள்ளைகளுக்கு புதுசாக இருக்கும். அதுதான். ஆனால் இதுதான் உண்மையான கலாச்சாரம். எங்கண்ட இது பண்பாடு வெளிப்பாடு. பிள்ளைகள் எல்லாமே நடக்குதா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ வாங்க, இப்போ திரையில் ஒரு முக்கியமான புப்புனித நீராட்டு விழாவோட தொடர்புபட்ட ஒரு விடயம் திரையிடப்பட இருக்கிறது. அதுக்கு முன்னராக ஒரு விடயத்தை நான் இன்றைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பார்த்திபனுக்கு நன்றி. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாருமே தங்களுடைய பொழுதுபோக்கு யூடியூப் தான். அப்போ ஃப்ரான்ஸில் தமிழ் கிழவன் யூடியூபர் வந்து நிறைய பேரிட்ட ரிச்சான ஒருவர். அப்போ அவரை இன்றைக்கு நான் இந்த நிகழ்வுக்கு கூப்பிட்ட காரணம் வந்து பார்த்திபன் அனுமதியோட. அதுக்கு ஒரு காரணம் வந்து எங்களுடைய பண்பாட்டு மூலவேர்களில் ஒன்றா இருக்கிற இந்த முத்து மணவரை போன்ற விடயங்கள் இன்றைக்கு 15-20 வருஷமாக ஃப்ரான்ஸில் எல்லாம் கரல் பிடிச்சு கொண்டு இருக்குது அவனுடைய ஸ்டோர்களில். ஆனால் திருப்பி அப்படியான விடயங்கள் வந்து எங்களுடைய அடையாளங்களை அடுத்த சந்ததிக்கு தக்க வைக்கிற பார்த்திபன் முயற்சி, இப்படியான விடயங்கள் அது ஷேர் ஆகணுன்றதுக்காகத்தான் தமிழ் கிழவனை கூப்பிட்டான். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கு நன்றி. பார்த்திபனுக்கும் நன்றி சொல்லணும் இந்த வேளையில். என்னென்னு சொன்னால் சின்ன சம்பவம். இப்போ குவாட்லூப், மார்த்தினிக், ரெய்னியோன் தீவுகளில் எங்களை மாதிரி 300-400 வருஷத்துக்கு முதல் தமிழர்கள் இடம்பெயர்ந்தாலும் இன்றைக்கு தமிழன்ற அடையாளம் இருப்பது பண்பாடு மட்டும்தான். அந்த வகையில் இப்படியான பண்பாட்டு கூறுகளை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு வழங்குகிற வகையில் இதை இன்றைக்கு யூடியூப்பில் பதிவு செய்திருக்கிறோம். அடுத்த கிழமை பார்க்கலாம் நினைக்கிறேன். நன்றி தமிழ் கிழவன் ஐயா. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. சரி, இப்போ கொஞ்ச நாளாக மறக்கிறது தானே சாப்பாடு. கந்தாட்டி அவசரம் அது இதுன்னு சொல்லி வந்து சூரன்பூர் வந்து இதில் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், தம்பி சுதன்ராஜ் தான் எங்களை கூப்பிட்டவர். என்ன வந்து என்ன மேடையில் கூப்பிட்டு மரியாதையும் தந்து, அவர் ஒரு மரியாதை தெரிஞ்சவர், மரியாதையும் தந்து சாப்பாட்டையும் கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கார். சாப்பாடு முக்கியம் இல்லோ. அப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும். அப்புறம் எல்லாம் எப்படி இருந்தது பார்த்தீங்களோ, ரசிச்சிங்களோ? விழா நல்ல சிறப்பாக முடிஞ்சது. விழாவின் விளைக்கிறோம். சரி வாரமா? ஓகே வா. ஓகே வரப்போகிறான். விழா நல்ல சிறப்பாக முடிஞ்சது. என்ன நண்பர் அன்பு தம்பி சுதன்ராஜ் தான் என்னை கூப்பிட்டுருந்தார். இந்த ஒரு பண்பாட்டோட சம்மந்தப்பட்ட, தமிழர் பண்பாடுகளோடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு, இதை நீங்கள் வந்து காணொலி இருக்கணும்னு சொல்லி என்னென்னு சொன்னால், இதில் முக்கியமாக நான் சொல்லப்படுறது வந்து எங்கள்கிட்ட பழைய காலத்து மணவரை. இப்போ இல்லை, இந்த மணவரைகள் எல்லாம் இல்லை. அதோடைய தண்டு அந்த அதுக்குரிய புனித நீராட்டு விழாவுக்குரிய விளக்கங்களையும் அவர்கள் வந்திருந்தார்கள். அதன்படியால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை படம் எடுத்தவர் என்னுடைய அன்பு நண்பர், அன்பு தம்பி ஹரி. அதன்படியால் நீங்கள் இந்த காணொலியில் நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை கண்டுகளிச்சிருப்பீர்கள். உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். முடிஞ்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ. மற்றது முதல் பார்க்குறேன் என்றால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் கிழவன். இவர் மெஜிக் செல்லையா.